வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு ஒஃபிஷியலி லப்வான் எக்ஸ்பெடிஷன் தொடங்கிருச்சு. நேற்று கினிகா சபா ஜலகண்டா விநாயகர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுத்து கோத்தா கினாபாலுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ கோத்தா கினாபாலுலேருந்து லப்வான் போகிறதுக்கு ரெண்டே ரூட் தான் இருக்குது. ஒன்று ஃப்ளைட் ஏறி போனோம், இன்னொன்று 3 மணி நேரம் ரோட்டில் ட்ராவல் பண்ணி 1/2 மணி நேரம் ஃபேரி எடுத்துட்டு தான் ஐலாண்டுக்குள்ளே போக முடியும். ஸோ நான் எடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஃப்ளைட். ஏன்னா ஃப்ளைட்டில் ஏறினா வெறும் 20 நிமிஷம் தான் அந்த இடத்துல போய் சேர்ந்துடலாம், லப்வானை பிடிச்சிடலாம். ஆனால் ஃப்ளைட்டோட டைமிங் பார்த்தோமா, ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட் தான், போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு, வரத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு. அப்படி இப்படின்னு டைமிங் பிரகாரம் படி லப்வானில் போய் இறங்கிட்டேன். அங்கே ஜீவித்ராவும் அவங்களோட நண்பரும் வந்து என்னை ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அவங்க நேராக எனக்கு ஆலயத்தை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. லப்வானில் இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டி அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி இன்னமும் இந்த முருகரை வழிபட்டுட்டு வராங்க பார்க்கும்போது மனசுக்கு மிக நிறைவாக இருக்கு. ஏன்னா இந்த ஆலயம் வந்து எப்படியாச்சும் ஒரு உற்சவ மூர்த்தியை வச்சு பெரிய லெவலில் பாலஸ்தானம் பண்ணி இந்த கோயிலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அயராக பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த லப்வான் மக்கள். லப்வானில் இன்னொரு ஃபேமஸான ஒரு விஷயம் சொன்னோமா, இங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. இங்கே இந்தியர்கள் அதிகமாக படிக்க வருவாங்க. அதாவது சுமனாஞ்சவங்களே இந்தியர்கள் படிக்க வருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆலயம் இந்த லப்வான் முருகராரு. லப்வானோட இந்த ஒரு ஆலயத்தோட பேர் பார்த்தீங்கன்னா திருமுருகன் கோவில் என்று அழைக்கப்படுது. கோவில் என்றாலே ஒரு சின்ன சன்னதியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ தேவஸ்தான அளவுக்கு வந்தால் கூட ஸ்டில் கோவிலை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. தற்பொழுது திருப்பணியில் இருக்கிற இந்த ஒரு ஆலயம் வருகின்ற February மாதத்தில் மிகப்பெரிய கும்பாபிஷேகத்தை எதிர்கொள்ள இருக்கிறது. கண்டிப்பாக முருகர் பக்தராகி நீங்கள் இந்த ஒரு கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும். அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையும் கொடுக்கலாம், அல்லது இந்த கோவிலுக்கு உண்டான கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சாந்தமாகவும் இருக்குது. முருகர் அவ்வளோ திவ்யமாக இருக்கார் இந்த ஆலயத்தில். மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே வரும்போதே அவ்வளோ கூஸ்பாமாக இருந்துச்சு. இவ்வளோ உன்னதமான சக்தி தனியாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல். கோவிலும் அழகாக கட்டியிருக்காங்க, அம்சமாக இருக்குது. வேலைகள் வந்து விறுவிறுப்பாக ஓடி இருக்கு. இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் பார்த்தோமா, 42 ஃபீட்டுக்கு பெரிய வேல். அநேகமாக இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய வேல் ஒன்று உருவாக்குறாங்க. அது கோவில் தொலைவிலேருந்து பார்க்கலாம். பிறகு உற்சவ மூர்த்தியோட ஆலயத்திலேருந்து, அதாவது கோவில் சன்னதி இருக்கும்ல, அந்த கருவறைக்குள்ளேருந்து ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. ஏன் இந்த இடத்துல கொடுக்குறீங்க கேட்கும்போது கோவில் தலைவர் சொல்லியிருந்தாரு, இந்த இடத்துல இருந்து எடுங்க, இங்கே முருகர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருந்தாரு. பல ஆலயத்தில் இந்த மாதிரி உத்தரவு கிடைக்கிறதுல இவரோட மண்ணை தொடும் போது 2 கோயிலில் தான் இதே மாதிரி மண்ணை ஃபீல் பண்ணியிருந்தேன். ஒன்று சுங்கைபத்தூரில் இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு முன்புற இருக்கிற வாசலில் எடுத்துகிற மண்ணும் இந்த ஒரு முருகரோட மண்ணும் ஒரே டெம்பரேச்சரில் தான் இருந்துச்சு. அதாவது ஒரே கூலிங் தான். இப்போ வரைக்கும் தொட்டா கூட கூலிங்காக தான் இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இரவுல என்னை தங்கிட்டு இந்த கோயிலில் இருக்கிற பூஜையில கலந்துக்க சொன்னாங்க. என்ன ஒரு விசேஷம்னா, December 13 முருகரோட கார்த்திகையோட முத நாள். ஸோ கார்த்திகைக்கு கண்டிப்பாக வாங்க, கலந்துக்க. இங்கே ஒரு சொற்பொழிவும் நடக்கும், அதுலேயும் கலந்துக்குங்க. உங்களோட ஸ்பீச்சும் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்ன ஸ்பீச்சை தவிர்க்க சொல்லியிருந்தேன். பட் இருந்த போதும் கோவிலில் நீங்கள் ஏன் 1008 சாயில் ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கருத்துக்களை வந்து தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. சரி, இருக்கிறது ஒரு 20-30 பேர் தானே, சரி ஷேரிங் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னோட அபிப்பிராயம் தப்பு. ஏன்னா இங்கே அந்த அன்னைக்கு கூடின மக்கள் மட்டும் குறைஞ்சது 250 பேர்லேருந்து 300 பேர் இருந்தாங்க. கோவில் சுற்றி அழகாக கார்த்திகை விளக்கு ஏற்றி பூஜைகளை செஞ்சு பஜனைகளை பாடி சொற்பொழிவு கேட்டு பிறகு காஞ்ச மட்டையை ஒன்றாக இணைச்சு ஒரு ரீச்சுவல் செஞ்சுருந்தாங்க. இதோட வழக்கம் என்ன வழக்கம்னு பார்த்தோமா, இங்கே ஏத்துற விளக்கும், அதாவது இதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்ற போகிறாங்க இந்த மட்டைகளை வச்சு. இங்கே ஏற்றுற விளக்கும் திருவண்ணாமலையில் இருக்கிற ஜோதிக்கும் சமம் அப்படின்னு சொல்லி இங்கே ஏற்றுனாங்க அந்த விளக்கை. அந்த காட்சியை பார்க்கறதுக்கு நான் அவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் சாதாரண நாளில் நம்ம பார்க்க போகிறதில்ல, சாதாரண நாளில் இதெல்லாம் அமைய போகிறதும் இல்லை. சில கோவிலில் மட்டும்தான் இது செய்வாங்க. ஆனால் லப்வானில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்தில் வருடாதோறும் வந்து கார்த்திகைக்கு வந்து மிக விசேஷமாக செய்வாங்க. பூஜைகள் எடுப்பாங்க, சீர்கள் செய்வாங்க. ஏறத்தாழ ஒரு 200லேருந்து 300 பேர் திரண்டிருந்தாங்க. இந்த ஆலயத்துக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தோமா, இந்த ஆலயம் வந்து ஒரு ஆர்மி கேம்ப் பேஸில் இருந்துச்சு. முன்பு வந்து ஆர்மி கேம்ப்குள்ளே தான் போய் சாமி கும்பிடணும். பிறகு இந்த இடத்த வந்து தனியாக ரீலோகேட்டட் பண்ணப்பட்டு, அதாவது இடத்த வாங்கி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டுறதுக்கு வாய்ப்புகளும் கொடுத்துருக்காங்க. 1969 சிறிய ஆலயமாக இருந்த இந்த திருமுருகர் ராயல் மலேசியன் ஏர்ஃபோர்ஸ் தலைமையில் இங்கே வழிபட்டுட்டு வந்தாங்க. இன்னமும் வழிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க.
கட்டப்பட்ட கோவிலை இன்னமும் வழி நடத்தி வரணும். இங்க இருக்கிற இந்தியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தாய் கோயிலா தான் இருக்கு. ஏன்னா லபுவான்ல வேற எந்த இடத்துலயும் ஆலயம் இல்லை, திருமுருகர் ஆலயம் தவிர. ஸோ கண்டிப்பா பூஜை நாளும் சரி, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, விழா நாளாக இருந்தாலும் சரி, தைப்பூச நாளாக இருந்தாலும் சரி, சித்திரை மாசமா இருந்தாலும் சரி, பங்குனி உத்திரமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஒரு முருகர் ஆலயத்துக்கு வந்து தான் கூடி மக்களுக்கு பிரார்த்தனை செய்வாங்க. அதே நேரத்தில் லபுவான் ஒரு சின்ன ஐலண்ட். இப்படியே சுற்றி சுற்றி பார்த்தோமா இதே இந்தியர்கள் தான் அந்த இடத்துல பார்ப்பாங்க. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட் தான் இந்த கோயிலுக்கு வந்தாகணும். ஸோ கோயிலுக்கு உண்டான சீர்கள் எடுத்து முருகரை மிக விசேஷமாக வழிபட்டுருந்தாங்க. எனக்கு இந்த இடத்துல கலந்துக்கும் போது என்னமோ நம்ம ஊரில் இருக்கிற முருகர் ஆலயத்தில் கலந்துக்கிற ஒரே ஃபீல் தான், டிஃப்ரெண்டே கிடையாது. ஆனால் என்னன்னா எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அந்த கோவிலில் இருக்கிற சாந்தம், அதாவது பூஜைகள் நடக்குது, அதே நேரத்தில் சொற்பொழிவு நடக்குது, நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நடந்தா கூட அந்த அமைதியை கடைபிடிச்சிட்டு வராங்க. இங்க இவர் தான் லபுவான்ல இருக்கிற திருமுருகன். பார்க்கவே அவ்வளோ திவ்யமா இருக்காரு, அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு. இவர் இன்னொரு தடவை பார்க்கணுமே, திருப்பியும் பார்க்கணுமே, மறுபடியும் பார்க்கணும்னு மனசு இங்கே கடந்து இயங்குது. கண்டிப்பா இவரோட பூஜையில கலந்துக்கணும். அதாவது பிப்ரவரி மாசத்துல 9ஆம் தேதி வந்து இவருக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. கண்டிப்பா மலேசியாவில் இருக்கிற சிம்னாஞ்சோங்கில் இருக்கிற மக்கள் இந்த ஒரு ஆலயத்துக்கு திரண்டு வருமாறு கேட்டுக்கிறேன். ஃப்ளைட் வந்து எங்கேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஎல்லேருந்து லபுவானுக்கு நேராக ஃப்ளைட் இருக்கு. நீங்கள் பினாங்லேருந்து இருந்தீங்கன்னா பினாங் டு கேஎல் எடுக்கணும், கேஎல் டு லபுவானுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, திருமுருகனுக்கு அரோகரா. வேலை போற்றி பாடும் எல்லா வேல் மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவை ஷேர் பண்ணவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தனிப்பட்ட விசேஷமா இருக்கு. ஏன்னா அவரோட மண் வந்து ரெட்டிரெட்டி கோயில் மண்ணு தான். எடுத்தோம் கோல்டா சில்லுன்னு இருக்கும் சொல்லுவாங்க. அந்த மண் எடுக்கிற பயணத்துல பல பேர் மக்கள் பல பேர் வீடியோ ஷேர் பண்ணிருக்கீங்க. அதே நேரத்துல உங்க கோயிலுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. எங்க கோயில் வந்து மண் எடுக்கல, கடற்கடந்து வந்து மண் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் வந்து உத்தரவு, வாக்குறுதி இந்த மாதிரி இருந்தா மட்டும் அந்த எல்லைக்கு போக முடியும். அதனால எல்லா எல்லையிலையும் எடுக்க முடியாது. அந்த எல்லையில இருக்கு எல்லா காவல்காரையும் வந்து கேட்பாங்க. கேட்ட பிறகு எங்க குலசாமி அனுமதி கேட்ட பிறகுதான் இந்த ஆலயத்துக்கு வரும். இந்த ஆலயத்துக்கு மண் எடுக்கும் போது 2 விஷயம் வந்து எனக்கு உகந்த விஷயம் நடந்துச்சு. ஒண்ணு, வாழ்நாள் முழுக்க சைவமா இருக்கு சொல்லி குலசாமி வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து